பிடிச்சிருக்குமா? ஓகேங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். அன்னை தெரேசால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்திற்கு மக்களுக்காக அதாவது உலகத்தில் மனிதர் என்று கருதப்படாத இருந்த மக்களுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சாங்க. கொஞ்சம் வாய்ஸ் ஓகே. பேப்டிஸ்டா சிஸ்டர் உங்கள் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அன்னை தெரேசால் போயிட்டு நற்செய்தி பண்ணியிருந்தால் என்ன இருக்கும்? நான் வந்து இயேசு கிறிஸ்து உலகெல்லாம் அறிவிக்க போகிறேன்னு சொல்லி மேடை போட்டு பேசியிருந்தாங்கன்னா கடவுளுக்கு பிடிச்சிருக்குமா? ஓகே, சவேரியார் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர் ஒரு கான்வெண்ட்டில் போய் உட்காந்து நான் போய் உட்காந்து ஜெபிக்க போகிறேன் உலக மக்களுக்காக, நற்செய்திலாம் பணியெல்லாம் செய்ய மாட்டேன்னு போயிருந்தாலும் கடவுளுக்கு பிடிச்சிருக்காது இல்லையா? இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் எஜமான், நம்ம வேலைக்காரன்னு சொல்கிறோம். வேலைக்காரனுடைய வேலை என்னது? எஜமான் சொல்கிற வேலையை செய்கிறது தான் வேலைக்காரனுடைய வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஜமான் சொல்கிற வேலையை விட்டுட்டு அவர் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் எஜமானுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்? உங்கள் வீட்டில் வேலைக்கு ஒரு அம்மா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் சொன்ன வேலையை விட்டுட்டு மற்ற நிறைய வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்குமா? அப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம்னா முதல்ல நம்முடைய ஜாப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. நமக்கு என்ன வேலைன்றது முதல்ல கேட்கணும். அதை கரெக்டாக செய்யும்போது தான் நம்முடைய அதிகாரிகளுக்கு பிடிக்கும். அதே போல் தான் ஜீசஸும். இந்த ஜீசஸ் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது ஒரு திட்டத்தோடு அனுப்புகிறார். அது ஒரு வளமான திட்டம், நல்ல திட்டம் தான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து முதல் செய்ய வேண்டிய வேலை, அந்த திட்டம் என்ன என்பதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும். அந்த திட்டம் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆண்டோடைய திட்டம் தெரியல பிரதர்ன்னு சொல்லி. ஆனால் ரோமர் 12:2 அதுக்கான விடை இருக்குது. யாராவது ஒருத்தர் ரோமர் 12 மறுபடியும் ஸ்லோவாக படிங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே படித்தேன், இல்லை நானே படிக்கிறேன். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எப்போ கடவுளுடைய திருவுளம் எது நமக்கு தெரியும்? இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் நம்முடைய உள்ளம் எப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைகிறதோ, நம்முடைய மனது எப்பொழுது ரினியூ ஆகுதோ, அப்போ தான் நமக்கு கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியும். ஜீசஸ்க்கு பிதாவுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா தெரியாதா? ஓகே, அன்னை மரியாளுக்கு அவங்களுக்கு கடவுளுடைய திட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ நம்ம யோவான் ஸ்நானன்ட்டு போய் மக்கள் கேட்குறாங்க இல்லையா, நீர் யாருன்னு கேட்குறாங்க. நீர் வந்து மெஸ்ஸியாவா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் மெஸ்ஸியா கிடையாது. நீர் என்ன தீர்க்கதரிசியா? கிடையாது. நீர் என்ன எலியாவா? ஒன்றா கேட்குறாங்க. அவர் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாரு? தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். பாலைவனத்தில் ஒரு குரல் கேட்கும் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த குரல் நான் தான்.